இந்த கிராமத்துக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு டிச்சு வசதி செஞ்சு கொடுக்கணும், ஒரு லைட் வசதி செஞ்சு கொடுக்கணும், இதையெல்லாம் செய்யணும். இவங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அந்த 1500 அடிமையாகி கிடக்குறாங்க. இவங்க எல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு மருத்துவர் டாக்டருக்கு படிச்ச பொண்ணே டாக்டர் வேலையை வேணாம்னு சொல்லி நமக்காக வந்துருக்கு. நாங்க நோட்டீஸ் கொடுக்க வரோம், நீ ஆயாவை கூப்பிட்டு ஓடுறிய. அப்ப என்ன நீ எப்படி மக்களுக்கு உதவி பண்ண சொல்லு, எப்படி எடுத்து சொல்லு சொல்லு. நீ வெளியே வரணும். பாட்டி இந்த மாதிரி இருக்குது, தாத்தா இந்த மாதிரி இருக்குது, சாராயம் குடிக்காதீங்க, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. என்ன கூச்சம்? இது உன் வாழ்க்கையை நீ தான் எடுக்கணும். இதுல என்ன கூச்சம்? உன் வாழ்க்கையை நீ எடுக்கிறதுக்கே கூச்சப்பட்டீங்கன்னா நீ எப்படி அப்புறம் நீ மீண்டு வர்றது? இந்த சமுதாயத்துல இருந்து எப்படி நீ ஜெயிச்சு வெளியேறுவ? சொல்லு, சிரிக்காத. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப நீ படிச்ச பொண்ணு நீ தான் வந்து வெட்டப்படாம வெளியே வந்து பேசுறேன். இருப்பாட்டி நான் என்ன சொல்றேன், இருப்பாட்டி நான் கேட்கறேன் என்ன சொல்றாங்க, எதுக்காக கேட்கறாங்க, ஓட்டு கேட்கறாங்களே, அதனால நமக்கு என்ன லாபம் நான் கேட்கறேன் பாட்டின்னு நீ வெளியே வந்துருக்கணும். அதை விட்டுட்டு தெரியாத பாட்டியை விட்டுட்டு கேளு வைப்பான்னா கேளாயானா அது என்ன கேட்கும்? ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை.